இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது இனப்பெருக்க சுகாதாரம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டூனி நோய் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருவாங்க. இந்த பாக்ஸ் பாருங்க. சில சமயங்களில் அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்பட்டு இரு வேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகின்றன. அதாவது சில நேரத்துல பார்த்தோம்னா, அதாவது அந்த ஹார்மோன் செக்ரேஷன் அதிகமா இருக்கும், இல்ல ரொம்ப குண்டா உள்ளவங்க அந்த ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அதனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமா செக்ரேட். இல்ல ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ஜெனட்டிக்காவே பார்த்தோம்னா அந்த வீட்டுல நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறப்பாங்க. அந்த மாதிரி ஜெனட்டிக்கல் ரீசன்ஸால பார்த்தோம்னா ஒரே நேரத்துல 2 எக்ஸல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி 2 எக்ஸல் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஸ்பெர்ம் நீந்தி போகும்போது ஒரு எக்குமே ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் போயிட்டு ரீச் பண்ண. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல 2 எக்குமே 2 வேற ஸ்பெர்ம்ல கருவுறப்பட்டிருக்கு. அப்பனா அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் ட்வின்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க? டோட்டலா பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது 2 பொண்ணு பிறக்கலாம், இல்ல 2 பையன் பிறக்கலாம், இல்லைன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கலாம். டோட்டலா 2 பேருமே வேற மாதிரி இருப்பாங்க. செகண்ட் பாருங்க, ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுற செய்யப்பட்டு 2 கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டையர்கள் உருவாகின்றன. அதாவது நம்ம ஐடென்டிகல் ட்வின்ஸ்னு சொல்லுவோம். அப்ப அந்த முட்டை வந்து பிளவுறது இல்லையா? பிளவுறும் போது கடைசி ஸ்டேஜ்ல 2ஆ உடைஞ்சு போச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்ணுது? ஒரு எந்து ஒரு விந்து செல் தான் இருக்கு. அப்ப அது மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கதான் வந்து ஐடென்டிகல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அந்த தகவல் துணுக்கு. குழந்தை பிறப்பிற்கு பிறகு முதல் 2 நாட்களிலிருந்து 3 நாட்களுக்குள் மார்பகங்களால் சுரக்கப்படும் பால் சீம்பால், அதாவது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு yellowish fluids இருக்கும். அதுல பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு பொருட்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் அந்த மில்க்ல இருக்கும். இப்ப இனப்பெருக்க சுகாதாரம். உலக சுகாதார அமைப்பின்படி இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்க திறன், கர்ப்பகால ஒழுங்குபாடு, கருவுறுதல், பாதுகாப்பான குழந்தை பிறப்பு மற்றும் தாய் மற்றும் சேய் உயிர் வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது. இப்ப இந்த இனப்பெருக்க சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தேசிய சுகாதார திட்டத்தின் மூலம் நிறைய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தேசிய குடும்ப நல திட்டம். இன்னொன்னு இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய குடும்ப நல திட்டம் பாருங்க. தாய் சேய் நலம் பேணுதல், தாய் சேய் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தடைக்காப்பு ஏற்படுத்துதல், கருவுற்ற பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் முறையான உணவூட்டம், கருத்தடை சாதனங்களை முறையாக பயன்படுத்துவதற்கான கல்வி அறிவு. அதாவது நிறைய இப்ப சுகாதார மையங்கள் தான் கிராமங்கள்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ அங்க போகும்போது அந்த பிரெக்னன்சி மதருக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பூசிகள் போடணும், என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை வழங்கணும் அப்படின்னு நிறைய இப்ப அறிவுரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கணும், மதரும் எப்படி இருக்கணும்? ஹெல்தியா இருக்கணும். மதர் ஹெல்தியா இருந்தா ஹெல்தியான பேபியை அவங்க கொடுக்க முடியும். சோ அதுக்கான அந்த அறிவுரைகள்லாம் வந்து வழங்குவாங்க. அடுத்தது பாருங்க, இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பேணுதல். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கருவுறுதல் மற்றும் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்பிற்கு பின் தாய் சேய் நலம் பேணுதல், தாய்ப்பாலூட்டுதலின் முக்கியத்துவம், இனப்பெருக்க கால்வாயில் ஏற்படும் நோய் தொற்று மற்றும் பாலை தொடர்பான நோய்களுக்கான தடுப்பு முறைகள். இதெல்லாம் அதுல RCHல சொல்றாங்க. அடுத்தது மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு. சோ முன்னாடி எல்லாம் நம்ம ஆட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இந்த மாதிரி வாசகங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்காகனா அந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்கான வாசகங்கள் தான். மக்கள் தொகையின் எண்ணிக்கையிலும் அளவிலும் திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிப்பு மக்கள் தொகை வெடிப்பு எனப்படும். மக்கள் தொகை உயர்வின் உள்ளார்ந்த ஆபத்துக்களை உணர்ந்த இந்திய அரசு மக்கள் தொகை உயர்வினை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதுல தேசிய குடும்ப நல திட்டமானது எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாவில் 1952ல உலக அளவில் குடும்ப நல திட்டத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்கிறது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி பொறுப்புணர்வின் அடிப்படையில் இளம் தம்பதியர் தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாடு முறைகளை மேற்கொள்ளுதல் குடும்ப நல திட்டமாகும். உலகளாவிய நலம் சார்ந்த அளவுகோலாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் நிகழ்வதால் உலக சுகாதார அமைப்பும் இதனை வலியுறுத்துகிறது. ஒரு மதர் வந்து கண்டினியூஸா அந்த பேபி பெர்த்ல இருந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடும். அவங்க மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி இருக்கும்? ரொம்ப வீக் ஆயிடும். 2 பேருக்குமே பார்த்தோம்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்கும். சில நேரங்கள்ல இறப்புகள் கூட நேரிடலாம். சோ இந்த மாதிரி பல ரீசன்னால குடும்ப கட்டுப்பாடு திட்டம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணா கவர்மெண்ட் சொல்றாங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் பாருங்க, தலைக்கீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி தலைக்கீழான ஒரு சிவப்பு கலர் முக்கோணம் இருந்துச்சுன்னா அதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா குடும்ப கட்டுப்பாட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் குடும்ப நல மையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக உதவி மற்றும் ஆலோசனைகளை இலவசமாகவும் வழங்குகிறது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் இந்த தலைக்கீழான சிவப்பு முக்கோண குறியீடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம குடும்பத்தோட அந்த பொருளாதார நிதிக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகள் வந்து குறைவான எண்ணிக்கையில இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பாதுகாக்கிறது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். சோ பொருளாதார நிதி வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும்போது குழந்தைகள் அதிகமா இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள கவனிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதனால சிறு குடும்பமே இந்த சீரான வாழ்வு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்கு என்னென்ன மாதிரியான கருத்தடை சாதனங்கள்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. கருத்தடை. குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்தும் ஒரு சில வழிமுறைகள் கருத்தடையாகும். பெண்களில் கருவுறுதலை தடுக்க மேம்படுத்தப்பட்ட நுட்பங்கள் அல்லது முறைகள் கையாளப்படுகின்றன. கருத்தடைக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் கருத்தடை சாதனங்கள் எனப்படும். அதுல என்னென்ன பண்றாங்க பாருங்க. தடுப்பு முறைகள், ஹார்மோன் முறைகள், கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள், அறுவை சிகிச்சை முறைகள். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தடுப்பு முறைகள். இதுல பாருங்க, தடுப்பு முறைகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா விந்துவும் அண்டமும் ஒன்னா சேர்றதை தடுக்கணும்.
ஒன்னா சேர்ந்தா அங்க ஃபெர்டிலைசேஷன் ஆரம்பிச்சிடும். அது ரெண்டும் ஒன்னா சேராம இருந்துச்சுன்னா அங்க கருவுறுதல்ங்கிறது தடுக்கப்படுது. அதுக்கு ஆண்கள் வந்து குறியுறைங்கிற காண்டமை யூஸ் பண்றாங்க. சோ பெண்கள் பார்த்தோம்னா பெண்ணுறை அல்லது அந்த கருத்தடை திரைசவுங்கிறத யூஸ் பண்றாங்க. இந்த குறியுறை பாருங்க, இதனை ஆண்கள் பயன்படுத்துவதால் விந்தணுக்கள் பெண்ணின் கலவி கால்வாயினுள் கொட்டப்படுவது தவிர்க்கப்படுகிறது. இவ்வுரைகள் பார்த்தோம்னா எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா லேட்டக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் கொண்டு தயாரிச்சிருக்காங்க. இல்ல அந்த குறியுறைங்கிறது இதுக்கு மட்டும் இல்லாம ஒரு சில அந்த எஸ்டிடின்னு சொல்லுவோம், பாலியல் தொடர்பான நோய்கள் பரவுவதையும் தடுக்குது. அதாவது சிபிலிஸ், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் இருந்தும் அவங்கள அது பாதுகாக்குது. அடுத்தது பெண்ணுறை பாருங்க, கலவி கால்வாய் அல்லது கருப்பை நுழைவாயில் பொருத்தப்படும் சாதனம் பெண்ணுறை அல்லது கருத்தடை திரைசேவை என்று அழைக்கப்படுகிறது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா விந்தணுக்கள் கருப்பையினுள் நுழைவதை தடுக்கிறது. அடுத்தது பாருங்க, ஹார்மோன் முறைகள். இதுல பாத்தீங்கன்னா மாத்திரைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த ஹார்மோனுங்கிறது எப்படி எப்படி கொடுக்குறாங்க? மாத்திரையா கொடுக்குறாங்க, மருந்தா கொடுக்குறாங்க ஆகிய வகைகள் கிடைக்கிறது. இந்த ஹார்மோன்களால் அண்டகத்திலிருந்து முட்டை வெளியேறுதல் தடுக்கப்படுகிறது. ஏன்னா அண்டத்திலிருந்து முட்டை வந்து ஃபெலோபியன் டியூப்ல வந்தாதான் அந்த விந்தணுக்கள் வந்து அதை ரீச் பண்ணும். அந்த மாத்திரை போடும்போது அந்த ஹார்மோன் குறையறதுனால முட்டை என்ன பண்றது கிடையாது, அண்டகத்தை விட்டு வெளிப்படுறதே கிடையாது. அடுத்தது 3வது மெத்தடு இந்த IUDs, கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள். அதாவது மேக்சிமம் இந்தியாவில வந்து இந்த காப்பர் டீங்கிறத தான் பயன்படுத்துவாங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவை கருப்பையினுள் பொருத்தப்படும் சாதனங்களாகும். இந்தியாவில் நடைமுறையில் உள்ள 2 சாதனங்கள் என்னன்னா லிப்பிஸ் லூப் மற்றும் காப்பர் டீ. இவை தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இவை கருப்பையினுள் எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம்னா 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. சோ இந்த விந்து செல்கள் வந்து உள்ள போகும்போது அந்த காப்பர் டீல இருந்து அந்த காப்பர் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த காப்பர் என்ன செஞ்சோம்னா அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து கில் பண்ணிடும். முட்டை கருவுறும் தன்மையை தடுப்பதால் கருப்பதித்தல் தடுக்கப்படுகிறது. முதல் கருவுறுதலுக்கும் அடுத்த கருவுறுதலுக்கும் இடையே போதுமான இடைவெளியையும் ஏற்படுத்துகிறது. சோ ஒரு மதர் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி முடிஞ்சு அடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகும் அவங்க உடம்பு வந்து மறுபடியும் ரெடி ஆகிறதுக்கு. சோ அதுக்குள்ள அவங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கும் போது அவங்க வந்து ரொம்ப பிசிக்கலா அவங்க உடம்பு வந்து பாதிக்கப்படுது. சோ இந்த மாதிரி இந்த காப்பர் டீ எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளி வந்து கிடைக்குது. அது மூலமா அவங்க ஒரு ஹெல்தியான ஒரு பேபியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு அறுவை சிகிச்சை முறை. இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு மெத்தட். கருத்தடை அறுவை சிகிச்சை அல்லது மலடாகுதல் என்பது ஒரு நிலையான கருத்தடை முறையாகும். அது ஆண்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா வாசக்டமி அப்படிங்கிற மெத்தட் பண்ணுவாங்க. அதாவது விந்து நாளத்தை வந்து துண்டிப்பு, அதாவது கட் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க. பெண்களா இருந்தா டியூபெக்டமி. ஏன் டியூபெக்டமின்னு சொல்றோம்? டியூப்ங்கிறது என்னது, அந்த ஃபெலோப்பியன் டியூப், அதை வெட்டி முடிச்சு போட்டுருவாங்க. அண்டநாள துண்டிப்பு இம்முறையில் கருத்தடை செய்யப்படுகிறது. இவை நிரந்தர குழந்தை பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளாகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.